ஏங்க சொல்லு தாமரை. என்ன இது நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த் எது பாத்துட்டு இருக்கீங்க? எதுக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 27 வந்து நிறுவனோட பர்த்டே. ஆமா. அதான் பாத்துன்னு இருக்கேன். எந்த நாள்ல வருது, ஏதாவது லீவ் இருக்கா என்னன்னு பாத்துன்னு இருக்கிறேன். அதாவது டிசம்பர் 27ன்றப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. டிசம்பர் 27 ஒரு ஸ்பெஷல் இருக்குது துபாயில. என்னன்னா அதை இப்ப சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு கவிதை சொல்றேன். கவிதை கேளுங்க. என்னன்னா கண்ட வார்த்தையெல்லாம் பேசி ஃபேமஸ் ஆனவர் ஜிபி முத்து. ஒரே கடி ஜோக்கு மட்டும் சொல்லி ஃபேமஸ் ஆனவர் மதுரை முத்து. அந்த காலத்துல பெத்துக்கிட்டாங்க குழந்தை 10. ஏன்னா அவங்க சாப்பிட்டதெல்லாம் ஒரே சத்து. இந்த காலத்துல ஒண்ணே பெத்து டெய்லி பொழைக்கிறோம் செத்து. புரியுதுங்களா? எப்படி இருக்கு கவிதை? நல்லா இருக்குதா? இத வந்து ஜிபி முத்து கூட சொல்ல மாட்டாரு, மதுரை முத்து சொல்ல மாட்டாரு. இது மாதிரி கவிதைலாம் ஆன் ஸ்பாட்ல அடிச்சது நானு. ஓகேங்களா? இப்ப எதுக்கு இந்த கவிதை சொல்றேன்னா, டிசம்பர் 27 இந்த மதுரை முத்து வந்து இப்ப வந்து இங்க பட்டிமன்றத்துக்கு வராரு தலைமை தாங்கிறதுக்கு. அந்த பட்டிமன்றத்துல யாராவது பங்கு எடுத்துக்கணும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆடிஷன் வைக்கிறாங்க. அந்த ஆன் தி ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டாபிக் கொடுப்பாங்க. இந்த 2 டாபிக்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு டாபிக் நல்லா பேசி நீங்க வந்து ஆடிஷன்ல வின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பட்டிமன்றத்துல பேசுற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது என்னைக்குன்னா நிறுவனம் பிறந்த அதே நாள் டிசம்பர் 27. அது ஏன் அது வைக்கிறாங்க பட்டிமன்றம் அப்படின்னு நீங்க நினைக்கணும்ல. ஏன்னா வந்து நியூ இயர் வருதுல, நியூ இயரை முன்னிட்டு பட்டிமன்றம் வைக்கிறாங்க. அந்த பட்டிமன்றத்துல வந்து மதுரை முத்து சார் தான் வந்து இப்ப தலைமை தாங்க போறாரு. அதுல யார் வந்து இந்த ஆடிஷன்ல வந்து வின் பண்றாங்களோ அது வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆடிஷன்ல கலந்துக்க முடியும். ஏன்னா சின்ன பசங்களுக்கு கிடையாது. சோ அதனால அவங்க வந்து இதுல கலந்துக்கணும்னு யாரா இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா இந்த அமீரக ஒலின்னு ஒரு வலைத்தளம் இருக்குது இல்ல, அதுல போயிட்டு நீங்க வந்து ஃபார்ம் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து கலந்துக்கலாம். அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 13 முன்னாடி நீங்க பண்ணிடணும், நவம்பர் 13 முன்னாடி. மக்களே உங்களை வந்து நாம வந்து இப்ப எங்க என்ன சொல்றது பட்டிமன்றத்துல மீட் பண்றோம். ஓகேங்களா? பி கான்பிடண்டோட சொல்ற, சொல்லி அடிக்கிறதுல கில்லி. நான் வர பட்டிமன்றத்துல நம்ம மீட் பண்ணுவோம். நான் செலக்ட் ஆயிடுவேன். இதுதான் வந்து அந்த என்ன சொல்றது ஓவர் கான்பிடன்ட் உடம்புக்கு ஆகுதுன்னு. அப்படி கிடையாது. பேச்சுன்றது எனக்கு பிறந்ததுல இருந்தே வந்தது. அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன். சோ அதனால நம்ம வந்து பேச்சு போட்டி கிடையாது, பட்டிமன்றத்துல மீட் பண்ணுவோம். மதுரை முத்து பக்கத்துல நம்மளுக்கு சீட் ஒன்று ரெடி பண்ண சொல்லுங்க. மதுரை முத்து சாருக்கு பக்கத்துல எனக்கு ஒரு சீட்டு, அது ஃபர்ஸ்ட் சீட்டு. ஆனா லாஸ்டா என்னதான் பேச விடுவாங்க, ஏன்னா அவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க நம்மளுக்கு. ஓகே மக்களே.